2014, when I have served in Calvary Life Chinese Church for 2 years, God asked me to start an English church. 2014. 2014. ஆண்டு நான் அந்த சென்னையில் இருக்கிற அந்த சைனீஸ் சர்ச்சிலே நான் அங்கே ஊழியத்துக்கு ஆரம்பித்தேன். Our worship team were made up of a few adults, teenagers and young children. எங்களுடைய ஆராதனை குழுவிலே வாலிப பிள்ளைகளும் சின்ன குழந்தைகளும் இருந்தார்கள். The children were only 9 and 10 years old. பிள்ளைகள் 9-10 வயசு உள்ள பிள்ளைகளாக அங்கே இருந்தார்கள். They operated the sound system. அவர்கள் அந்த ஒலிபெருக்கி அவர்கள் உபயோகிப்பார்கள். They played the musical instruments like keyboard, drums and cajon guitars. அவர்கள் அந்த கீபோர்டு, ட்ரம், கிட்டார் போன்றவற்றை உபயோகிப்பார்கள். And our worship leader, one of them was only 9 years old. எங்களுடைய ஆராதனை நடத்துகிறவர் 9 வயது தான் அவருக்கு. So these 9 to 10 years old, they served in the church for 8 years before we came back to Calvary Life Assembly English. இந்த Calvary Life Assembly நாங்கள் சேர்ந்தது வரைக்கும் 8-9 ஆண்டுகள் அவர்கள் தான் ஆராதனை நடத்தினார்கள். So they continue to serve in the English service, but some of them have gone to continue to study outstation. ஆனால் அவர்களில் சிலர் இப்பொழுது படிப்பிற்காக வேறு இடங்களுக்கு போய்விட்டார்கள். So let's pray that our children will be faithful to serve the Lord. நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கும்படிக்கு ஜெபிப்போம். Today the title of my message is The Tower of Babel, Jacob's Ladder and Jesus. இந்த காலை வேளையிலும் பாபேல் கோபுரம், யாக்கோபின் ஏணி மற்றும் இயேசு என்கிற தலைப்பிலே நாம் ஆண்டவருடைய செய்தியை தியானிக்க இருக்கிறோம். I want to show you the stories that they actually tell us a powerful message. நான் இந்த கதைகளை பற்றி சொல்வதற்குரிய சிலவற்றை நான் உங்களுக்கு காண்பிக்க இருக்கிறேன். Every Christian should read both the Old Testament and New Testament. எல்லா கிறிஸ்தவர்களும் புதிய ஏற்பாட்டையும் பழைய ஏற்பாட்டையும் நாம் வாசிக்கிறோம். Because many of the laws, festivals and stories in the Old Testament foreshadow Jesus. பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதான கதைகளும் அந்த நிகழ்ச்சிகளும் இயேசு கிறிஸ்துவின் ஒரு நிழலாட்டமாகவே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Meaning they point to the coming of Jesus and his redemptive work. அவை எதை சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்தும் அவர் செய்ய வேண்டிய அந்த நிறைவேற்ற வேண்டிய ஊழியத்தை குறித்து தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Let's pray. ஜெபிப்போம். Holy Spirit, open our eyes of understanding. பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் புரிந்து கொள்வதற்கு எங்களுடைய கண்களை திறந்தருளும். So that we can see how Old Testament passages presented Christ. எப்படி பழைய ஏற்பாட்டில் உள்ள வசனங்கள் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது என்பதை புரிந்து கொள்ள உதவி செய்யும். As the gate for all men to come to God the Father. எல்லா மனிதர்களும் இயேசு கிறிஸ்து வழியாய் வருகிறதை நாங்கள் உணர்ந்து கொள்ள உதவி செய்யும். In Jesus' name, amen. இயேசுவின் நாமத்தில் ஆமென். The story of the Tower of Babel is found in Genesis chapter 11, verse 1 to 9. அந்த பாபேல் கோபுரத்தை குறித்தான கதையை நாம் ஆதியாகம புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1 இலிருந்து 9 வரை உள்ள வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். In the beginning, when God created Adam and Eve, He commanded them to be fruitful and multiply and fill the earth. ஆண்டவராகிய தேவன் ஆதாமை வாளை சிருஷ்டித்தபோது அவர்கள் பலுகி பெருக வேண்டும் என்று சொல்லி அங்கே அவர்களை ஆசீர்வதித்தார். Then generations after Adam, the people became so corrupt that God had to destroy them. ஆனால் பல தலைமுறைகள் வந்ததுக்கு பிறகு ஜனங்கள் பாவம் செய்தபடினாலே அவர்களை அழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தேவனால் தள்ளப்பட்டார். God sent a great flood, but Noah and his family were preserved in the ark. ஆண்டவர் அங்கே ஜலப்பிரளயத்தை உண்டுபடினார். அங்கே நோவாவும் அவருடைய குடும்பங்களும் பாதுகாக்கப்பட்டது. After the flood, they came out from the ark and God blessed them. அந்த ஜலப்பிரளயத்துக்கு பின்பு அவர்கள் பேழையை விட்டு வெளியே வந்த பிறகு தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார்.
God commanded them not once but twice, be fruitful and increase in number and fill the earth. ஒரு முறை அல்ல இரண்டு முறை தேவனாகிய கர்த்தர் உடைத்தலே சொன்னார், நீங்கள் பலுகி பெருக வேண்டும் என்று சொன்னார். So for over 100 years after the flood, they continued to multiply. 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஜலப்பிரளயம் வந்த பிறகு கூட அவர்கள் பலுகி பெருகினார்கள். This one cannot work. Okay. Genesis 11 verse 1 to 2. ஆதியாகமம் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1 to 9. No, wait, just read verse 1 and 2 first. Okay. ஆதியாகமம் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினையார் தேசத்திலே சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். These descendants of Noah spoke a common language, so everyone could understand one another. அந்த நோவா கூட்டத்திலே இருக்கிறவர்கள் எல்லாரும் ஒரே மொழியை பேசினபடினாலே அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்வதை அவர்களால் புரிந்து கொள்ள முடிந்தது. And as they journeyed from the east, they came to a plain. அவர்கள் அங்கே கிழக்கே இருந்து ஒரு சமமான பூமி வரைக்கும் அவர்கள் பிரயாணப்பட்டு வந்தார்கள். This plain is called the land of Shinar. இந்த சமபூமியானது சினையார் என்று அங்கே அழைக்கப்பட்டது. A plain is a large area of land where there are very few trees. Flat land, so you can actually build houses. அது மிகவும் ஒரு விரிந்த சமவெளி பரப்பாக இருந்தபடினாலே அங்கே நாம் வீடுகளை கட்டி குடியிருப்பதற்கு அது போதுமானதாக இருந்தது. And they decided to settle down here. அவர்கள் இங்கே அங்க பாளையம் இருக்கிறதற்கு அவர்கள் விருப்பப்பட்டார்கள். This one have to click many times. Verse 4. 4ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். They wanted to build a city with a very tall tower whose top is in the heavens, not just in the sky. வானத்தை தொடுகிற அளவுக்கு ஒரு பெரிய கோபுரத்தையும் ஒரு நகரத்தையும் அவர்களுக்காக கட்ட வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள். Verse 5 to 7. ஆதியாகமம் 11:5-7 வரை உள்ள வசனங்களிலே மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள். இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார்கள். Working together with unity of purpose can bring about great accomplishments, and this is good. எல்லாரும் சேர்ந்து ஒரு ஊழியத்தை நாம் முடிப்பதற்கு நாம் பிரயாசப்படுகிறது நல்லது. But why was God displeased with what they were building? அவர்கள் செய்த அந்த கட்டிடத்தை ஏன் ஆண்டவர் அழிக்க வேண்டும் என்று திட்டம் கொண்டார்? Because some things in their heart were not right with God. என்று சொன்னால் அந்த இருதயத்திலே சில காரியங்கள் நல்லதல்லாததாக இருந்தது. Verse 4 tells us the reasons. அங்கே 4ஆம் வசனம் அதற்குரிய காரணத்தை அங்கே நமக்கு சொல்லுகிறது. Firstly, they wanted to make a name for themselves. முதலாவது என்னவென்று சொன்னால் அவர்கள் தங்களுக்கு பெயர் உண்டாக்குவதற்காக அதை கட்டினார்கள். Their hearts were filled with pride and arrogance. அவருடைய இருதயம் முழுவதும் பெருமையினால் நிறைந்திருந்தது. Secondly, they did not want to be scattered abroad over the face of the whole earth. உலகம் முழுவதும் அவர்கள் சிதறி பரவுவதற்கு அவர்கள் விருப்பப்படவில்லை. Their hearts were rebellious against God's clear command for them to spread out. உலகம் எங்கிலும் பரவி விரிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கொடுத்த கட்டளைக்கு அவருடைய இருதயம் கீழ்ப்படியாததாக இருந்தது.
But God was merciful and He kept His promise. Remember the sign of the rainbow after the flood. ஆண்டவர் ஆனால் அவர்கள் கொடுத்த கட்டளை அவர் நினைவு கூறும்படிக்காக தான் அந்த பேழைக்கு பின்பதாக ஒரு வானவில்லை ஆண்டவர் அங்கே உடன்படிக்கையாக வைத்தார். God did not send another flood to destroy them. இனி ஒரு ஜலப்பிரளயத்தை அவர்கள் அழிக்கும்படிக்கு தேவன் உருவாக்கவில்லை. God came down only to confuse their language. அவர் கீழே வந்து அவருடைய பாஷைகளை மாத்திரமே அவர் தாறுமாறாக்கினார். The people began speaking in different languages. ஜனங்கள் எல்லாரும் வித்தியாசமான பாஷைகளை பேச ஆரம்பித்தார்கள். They couldn't understand one another. அவர்கள் ஒருவர் பேசிக் கொள்வதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. And there was so much confusion that they began to quarrel with one another. அவர்கள் ஒருவர் பேசுவதை குறித்து குழப்பமடைந்து ஒருவருக்கொருவர் சண்டை பண்ணிக் கொண்டார்கள். So the story of Babel explained how the earth came to have many languages. அந்த பாபேல் கோபுரமானது எப்படி உலகத்திலே பலவிதமான பாஷைகள் வந்தது என்பதை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. Verse 8 to 9. ஆதியாகமம் 11:8 முதல் 9 வரை உள்ள வசனங்கள். அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்தில் இருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள். 9ஆம் வசனத்தின் கடைசி பகுதி தாறுமாறாக்கினபடியால் அதன் பேர் பாபேல் எனப்பட்டது. So facing so much frustration to communicate, they eventually abandoned their building project. அவர்கள் அந்த கட்டடம் முழுவதையும் கட்டி முடிப்பதற்கு பதிலாக அவர்களுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்தது. Instead of creating a great name for themselves, the name of the city came to be known as Babel. அவர்கள் பெரிய ஒரு நகரத்தை தங்களுக்கென்று அவர்கள் கட்டுவதற்கு தங்களுடைய பெயரிலே கட்டுவதற்கு பதிலாக அந்த இடத்துக்கு பாபேல் என்கிறதாக பெயர் வந்தது. Which sounds like the Hebrew word for confusion. அங்கே வேதத்திலே நாம் வாசிக்கும் போது அந்த ஹீப்ரூவிலே அது என்ன அர்த்தத்திலே சொல்லப்படுகிறது சொன்னால் குழப்பம் என்று சொல்லப்படுகிறது. Babel means confusion. பாபேல் என்று சொன்னால் குழப்பம் என்று அர்த்தம். You know, in the Malay word is called membabil. It's almost the same. It means that you talk but people cannot understand properly. மலையிலே கூட நம்ம அந்த வார்த்தை பாபேல் என்று சொல்லி அந்த சரியான அந்த உச்சரிப்பிலே தான் அது வருகிறது. So actually Babel was not the actual name of the tower. It was the name of the city given after its fall. அவர்கள் கட்டடம் கட்டின அந்த இடத்தை கட்டடம் கட்டின அந்த இதை ஆண்டவர் தகர்த்து போட்ட பிறகுதான் அந்த இடத்துக்கு பாபேல் என்கிறதான பெயர் வருகிறது. So families that spoke the same language, they gather together and they start to move out to find new places to live. அந்த கூட்டத்தில் யாரெல்லாம் ஒருவர் பேசுகிறதை புரிந்து கொண்டார்களோ அவர்கள் எல்லாம் பிரிந்து போய் அங்கங்கே கூட்டமாக வாழ ஆரம்பித்தார்கள். You can see in this picture they move out in different directions. நீங்க அந்த படத்திலே பார்க்கும்போது அவர்கள் வேறு திசைகளுக்கு புறப்பட்டு போகிறார்கள். So the Tower of Babel was built so that they would not disperse. அவர்கள் அந்த பாபேல் கோபுரத்தை கட்டுவதை விட்டுவிட்டார்கள். Ironically, it was because of Babel humanity was dispersed again. அந்த பாபேல் கோபுரத்துக்கு ஒரு பெரிய ஒரு காரணம் என்னவென்று சனங்கள் சிதறடிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அதனுடைய காரியமாக இருக்கிறது. This shows that man cannot thwart God's purposes. மனிதன் எப்பவுமே ஆண்டவருடைய திட்டத்தை அவன் புரிந்து கொள்ள முடியாது. The moral lesson is that when we do things out of pride contrary to God's will, our plans will come to nothing. எப்போதெல்லாம் ஆண்டவருடைய திட்டத்துக்கு மாறாக எதிர்த்து நாம் காரியங்களை செய்ய போகிறோமோ அப்பொழுதெல்லாம் அந்த திட்டங்கள் நமக்கு ஒன்றும் நிறைவேறாமல் போய்விடுகிறது. What we get is confusion, failure and shame. அதிலே நமக்கு என்ன கிடைக்கிறது? ஒரு குழப்பமும் அங்கே ஒரு வெட்கமும் தான் நமக்கு உருவாகுகிறது. But God is merciful. He will step in to repurpose our plans for good. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? திரும்பவுமாக நமக்குள்ள நோக்கத்தை அவர் உருவாக்கி அதை திரும்பவும் அவர் கட்டுகிறவராக இருக்கிறார். And the spiritual lesson, the people wanted to build a tower that reaches to the heavens. அவர்கள் அந்த கட்டிடம் கட்டுறதுக்கு என்ன காரணமாக வானத்தை தொடுகிற அளவுக்கு அதை கட்ட வேண்டும் என்று விரும்பினார்கள். They wanted to earn salvation and go to heaven by their own efforts or works. அவங்களுக்கு ரட்சிப்பு என்பது ஒன்று இல்லாதபடிக்கு தாங்களாகவே அந்த கோபுரம் வழியாக ஏறி பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள்.
Ephesians chapter 2 verse 8 to 9. எபேசியர்களின் நிருபம் 2ஆம் அதிகாரம் 8 முதல் 9 வரை உள்ள வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. But will the holy God cut off sinful man from coming to his presence forever? ஆனால் ஆண்டவர் அவருடைய பிரசன்னத்துக்கு வருகிற அந்த மனுஷங்களை முழுவதுமாக அவர் தடை பண்ணி போட்டாரா? The second story is Jacob's ladder. இரண்டாவதாக நான் பார்க்கிற கதை என்னன்னு சொன்னால் யாக்கோபின் ஏணி. This story of Jacob's ladder is found in Genesis chapter 28 verse 10 to 17. இந்த கதையை குறித்து ஆதியாகமம் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 10 முதல் 17 வரை உள்ள வசனங்களிலே நாம் வாசிக்க முடியும். Jacob had tricked his older twin brother Esau of his firstborn birthright. Genesis chapter 25. ஆதியாகமம் புத்தகம் 25ஆம் அதிகாரத்திலே யாக்கோபு தன்னுடைய மூத்த சகோதரனாகிய ஏசாவுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை வஞ்சித்து எடுத்துக்கொண்டு போகிறார். Now he deceitfully stole Esau's blessing. Genesis chapter 27. அந்த ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்திலே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை அவன் ஏமாற்றி விடுகிறான். Esau got very angry with Jacob and threatened to kill him. அவன் ஏசா யாக்கோபு மேல மிகவும் கோபம் கொண்டு அவனை கொலை செய்வதற்காக தேடுகிறான். Rebekah, Jacob was beloved son of Rebekah. ரெபெக்காவால் நேசிக்கப்பட்ட ஒரு குமாரனாக யாக்கோபு அங்கே இருந்தான். So Rebekah convinced her husband Isaac to send Jacob away to her father's house. ஆகவே ரெபெக்காள் ஈசாக்கை சமாதானப்படுத்தி யாக்கோபை தான் பிறந்த தேசத்துக்கு அனுப்பி விட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். Her hometown was Haran in Padan Aram. பதான் அராமிலே அவள் பிறந்த அந்த ஊராக அது இருந்தது. She gave the excuse that let my son go there to find a wife for himself. அவ அங்கே அவளுடைய என்ன சொன்னா, நான் பிறந்த அந்த பதான் அராமுக்கு போய் என்னுடைய மகன் அவளுக்கு அங்கே பெண்ணை தேடிக் கொள்ளட்டும் என்று சொன்னாள். Genesis chapter 28 verse 10 to 11. ஆதியாகமம் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை நாம் இதை வாசிக்கிறோம். யாக்கோபு பெயர்செபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே சூரியன் அஸ்தமித்தபடினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். So this journey was not an easy one to travel. இந்த பிரயாணமானது அவ்வளவு லகுவான ஒன்று கிடையாது. Firstly, the distance was very far. It's something like 500 miles or 800 kilometers. 580 கிலோமீட்டர் தூரம் உள்ள ஒரு இடமாக அந்த இடம் இருந்தது. Secondly, Jacob wasn't used to outdoor life. யாக்கோபுக்கு அவன் அந்த வீட்டை விட்டு அவன் வெளியே போகாத ஒரு மனுஷனாக அவன் இருந்தான். His brother Esau was a hunter, but Jacob was a homely man. ஏசா இந்த வனத்துக்கு போய் வேட்டையாடுகிற ஒரு மனுஷனாக இருந்தான். ஆனா யாக்கோபு குணசாலியாக கூடாரவாசியாக அவன் இருந்தான். So being away from his parents and traveling long distance alone to an unknown place was really tough for him. அவனுக்கு இடம் தெரியாது. அவன் அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி பழக்கமும் கிடையாது. அது அவனுக்கு மிகவும் கடினமானதாக இருந்தது. In fact, he did not actually know his relatives beforehand. அவனுக்கு அவனுடைய சொந்தக்காரங்களை பத்தி கூட முன்பதாக தெரியாது. So he must have felt very lonely and afraid. ஆகவே அவன் தனிமைப்படுத்தப்பட்டவனாகவும் மிகவும் பயம் நிறைந்தவனாகவும் இருந்தான். So when night fell, he was forced to sleep in the open air. He took a stone as pillow and fell asleep. அவன் அங்கே போகிற வழியிலே ஒரு கல்லை எடுத்து தலையணையாக வைத்து தூங்கி விட்டான். Verse 12. 12ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். Jacob dreamed of a ladder. NIV English version say it was a stairway. அங்கே அந்த சொப்பனத்திலே யாக்கோபு ஒரு ஏணி பார்த்தான். அது NIV டிரான்ஸ்லேஷன்ல என்ன சொல்லுதுன்னா படி போல அது இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. This
ladder was set up on the earth, reaching to heaven. அந்த ஏணியானது பூமியில இருந்து அது நுனி வானத்தை தொட்டு கொண்டிருந்ததாக இருந்தது. Not the difference between the ladder and the Tower of Babel. அந்த ஏணிக்கும் பாபேல் கோபுரத்துக்கும் அங்க என்ன தொடர்பு இருக்கிறது? This ladder is resting on the earth and its top really reached to heaven. இப்பொழுது யாக்கோபுடைய சொப்பனத்திலே பார்க்கிற ஏணியானது அது பூமியை தொட்டிருந்தது, அதே சமயத்தில் அது நுனி வானத்தை தொட்டிருந்தது. Secondly, angels of God, not mortal men, were ascending and descending on it. அங்கே பூமியிலே குடியிருந்த மனிதர்கள் அல்ல, தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமாக அங்கே இருந்தது. Verse 13. 13ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். The third difference is that the Lord stood above it and spoke to Jacob. மூன்றாவதாக நான் பார்க்கிறது என்னவென்று சொன்னால், அந்த ஏணியின் வானத்தில் தொட்டிருந்த நுனியிலே கர்த்தர் நின்று அவனோடு கூட பேசினார். The Lord reaffirmed the covenant he had made with Abraham and Isaac, and now he chose Jacob to continue the Abrahamic covenant. ஆபிரகாம் ஈசாக்கோடு செய்த அந்த ஆபிரகாம் உடன்படிக்கையை யாக்கோபுக்கும் ஆண்டவர் நினைவுபடுத்தி அதை தொடர்கிறதற்கு அவர் விருப்பப்பட்டார். In that covenant, God promised to give land, numerous descendants, and blessing of the nations through his lineage. ஆமென். ஆபிரகாமிடத்தில் ஆண்டவர் சொன்னார், உன் சந்ததிக்கு தலைமுறைக்கு உன் சந்ததிக்கு நான் அந்த தேசத்தை தருவேன் என்று சொல்லி அவனோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருந்தார். As God has blessed Abraham and Isaac, God was going to bless him in the same covenant. அதே உடன்படிக்கை ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் செய்த அதே உடன்படிக்கை ஆண்டவர் யாக்கோபோடும் செய்கிறார் அங்கே. And then God promised him further something else. அது மாத்திரமல்ல, அவனிடத்திலே வேறு சில வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். Because he was alone and afraid and taking a long journey. ஏன் சொன்னால் அவன் பயத்தோடு தனிமைப்படுத்தப்பட்டவனாக வெகு தூர பிரயாணம் பண்ணுகிறவனாக அங்கே இருந்தான். God promised his presence and protection wherever Jacob goes. ஆண்டவர் அந்த இடத்திலே அவனிடத்தில் சொல்கிறார், நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட வருவேன், உன்னை பாதுகாப்பேன் என்று அங்கே சொல்கிறார். And God also promised to bring him back to the land of Canaan one day. அவரிடத்திலே அவர் வாக்கு கொடுக்கிறார், நான் திரும்பமாக உங்களை கானான் தேசத்துக்கு கொண்டு வருவேன் என்று சொல்கிறார். The lesson we learn from this story is, இந்த கதையில நாம் என்ன பாடத்தை கற்றுக்கொள்கிறோம்? God's promise of his presence and protection is for all his children. ஆண்டவருடைய பாதுகாப்பும் அவருடைய நம்மோடு கூட அவர் இருக்கிற அவருடைய பிரசன்னமும் அவருடைய எல்லா பிள்ளைகளுக்கும் அது இருக்கிறது. In life we face many challenges, fears, anxieties, setbacks and even failures. நம்முடைய வாழ்க்கையில் நம் அநேக நேரங்களிலே பயங்கள், தோல்விகள், இக்கட்டான சூழ்நிலைகளை நாம் சந்திக்கிறோம். And we can become afraid or overwhelmed. அநேக காரியங்களை குறித்து நாம் பயமடைந்தவர்களாகவும் இருக்கிறோம். But we can always call upon God, acknowledge his presence with us. எப்பொழுதெல்லாம் நம்ம ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடுகிறோம், அப்பொழுது அவருடைய பிரசன்னம் நமக்கு இருக்கிறது. And rely on his help and protection. அவர் நமக்கு உதவி செய்து நம்மை பாதுகாக்கிறவராகவும் அவர் இருக்கிறார். Verse 16 and 17. 16-17 வசனங்களிலே, யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்தபோது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறிந்திருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, இது தேவனுடைய வீடு அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். When Jacob awoke from sleep, he suddenly became aware of God's presence. அவன் தூங்கிட்டே இருக்கும்போதே திடீரென்று சொல்லி ஆண்டவருடைய பிரசன்னத்தை அவன் உணர்ந்து கொண்டான். Maybe this was his first time ever he experienced the presence of God so real. உண்மையிலேயே அவனுடைய வாழ்க்கையில் இதுதான் முதல் முறையாக ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்ட ஒரு சூழ்நிலையாக இருக்கும். Because so far Jacob had always lived a self-reliant life. ஏன்னு சொன்னால் இதுவரைக்கும் அவன் சுயமா அப்படியே சுற்றி தெரிந்த ஒரு மனுஷனாக தான் அவன் இருந்தான். That's why he got into many problems. He lived a carnal life. ஆகவே தான் அவன் மிகவும் பிரச்சனைக்குரிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான். And when he referred to God, when he think of God, he always say this:
the God of Abraham and the fear of Isaac. He never said, my God. அவன் எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை குறித்து சொல்கிறானோ அப்புறம் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் என்று சொல்லி தன்னை குறித்து அவன் சொல்லவில்லை, அவர்களை குறித்து சொல்கிறவனாக இருந்தான். But despite his condition, God came to him and spoke to him and revealed himself to him. அவனுடைய சூழ்நிலை அப்படி இருந்தபடினாலே தேவன் வந்து அவனுக்கு தன்னை குறித்து அவனுக்கு வெளிப்படுத்தினார். And God even promised to be with him and bless him. ஆண்டவர் அவனோடு கூட இருந்து அவனை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு அங்கே வாக்கு கொடுக்கிறார். So Jacob was filled with awe and reverence for God. ஆகவே யாக்கோபு வந்து ஆண்டவரிடத்திலிருந்து எல்லா ஒரு கிருபைகளை பெற்றவனாக அவன் இருந்தான். When we come to the presence of God in worship, our heart should have awe and reverence for God. நாம் எப்பொழுதெல்லாம் ஆண்டவரிடத்திலே வந்து அவரை நாம் துதிக்கிறோமோ ஜெபிக்கிறோம் அப்போ அவருடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நாம் பாத்திரவான்களாகிறோம். Jacob named that place Bethel, meaning house of God. யாக்கோபு வந்து அந்த இடத்திലേക്ക് வந்து இது தேவனுடைய வீடு என்று சொல்லி அங்கே பெயர் வைக்கிறான். He also pronounced something. Look at that verse. He says that this is the gate of heaven. அவன் அந்த இடத்திலே சில வார்த்தைகளை சொல்லுகிறான், இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேற அல்ல என்று சொல்கிறான். I will come back to this. திரும்பமாக நான் வருகிறேன். So we see the ladder in Jacob's dream stands as a symbol of the connection between heaven and earth. அந்த யாக்கோபுடைய தரிசனத்திலே பார்த்த அந்த ஏணியானது எதை நமக்கு உருவகப்படுத்தி கூறுகிறது? ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள தொடர்பை அங்கே நமக்கு சுட்டி காட்டுகிறது. It shows God's initiative to reach down to humanity. அது என்ன சொல்கிறது? ஆண்டவரே தானாகவே வந்து மனுஷனோடு தொடர்பு கொள்வதற்கு அங்கே அவர் பிரயாசப்படுகிறார். There's one verse in the New Testament. He said that while we were yet sinners, Christ died for us. So God reached down to humanity. நாம் புதிய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கும்போது நாம் பாவிகளாய் இருக்கையிலே ஆண்டவர் நம்ம மேலே அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்க முடியும். While we are sinners, God made that initiative to reach down to us. நாம் பாவிகளாய் இருக்கையிலே ஆண்டவரே ஒரு தன்னைத்தானே அவர் ஒரு முடிவெடுத்து நம்மை சந்திக்கும்படி அவர் வந்தார். God provided the ladder that reaches to heaven to himself. ஆண்டவர் அந்த இதிலே காட்டின அந்த ஏணியானது பரலோகத்தை தொட்டு கொண்டிருந்ததாக இருந்தது. God's ladder was his answer to the Tower of Babel. அந்த 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 வானத்தை தொட்டு கொண்டிருந்த அந்த ஏணியானது பாபேல் கோபுரத்துக்கு ஒரு பதிலாக இங்கே காட்டப்படுகிறது. The Tower of Babel was man-made and it could not reach God. மனிதர்களால் உருவாக்கப்பட்ட அந்த பாபேல் கோபுரத்தினாலே போய் ஆண்டவரை தொட முடியவில்லை. God provided the ladder that could reach him. ஆண்டவர் அந்த சொப்பனத்திலே காண்பித்த அந்த ஏணியானது ஆண்டவரிடத்திலே போய் தொடர்பு கொள்வதற்கு அது உதவியாக இருந்தது. In John chapter 1 verse 51, Jesus was clearly alluding to the story of Jacob's ladder. அந்த யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 57 John 1:51. யோவான் 1:51லே நாம் இந்த ஏணியை குறித்து நாம் அங்கே பார்க்கிறோம். In this verse he quoted the exact wordings, angels of God ascending and descending. இந்த வசனத்திலே நான் பார்க்கும்போது இங்கேயும் தேவதூதர்கள் வந்து ஏறுகிறது இறங்குகிறதுமான அந்த தரிசனத்தை அவர்கள் பார்க்கிறார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். யோவான் 1:51 பின்னும் அவர் அவனை நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். Okay, the next third part C is Jesus as God's ladder. மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது ஆண்டவரின் ஏணியாக இயேசுவை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. In John chapter 1, Jesus found Philip. யோவான் எழுதின 1ஆம் அதிகாரத்திலே அங்கே இயேசு பிலிப்பை பார்த்தார். After he had called Peter and Andrew, then James and John. அந்திரேயா, பேதுரு, யாக்கோபு, யோவான் இவர்களை கூப்பிட்ட பிறகு Philip was number 5.
பிலிப்பு 5வது மனிதனாக இருந்தார். And Philip straight away went to look for his friend Nathanael. அவன் அங்கே நத்தானியேல் என்று சொல்லுதான் அவனுடைய நண்பரை பார்ப்பதற்காக போனான். Philip and Nathanael had been reading the Old Testament. பிலிப்பும் நாத்தானியேலை குறித்து நாம் ஓல்ட் டெஸ்டமென்ட்லயே பழைய பாட்டிலே நாம் பார்க்க முடியும். They were reading the law and the prophets that wrote about the Messiah. மேசியாவை குறித்து எழுதப்பட்டதான எல்லாவற்றையும் அவர்கள் அறிந்திருந்தவர்களாக இருந்தார்கள். So when Philip found Nathanael, Philip told Nathanael, "We have found the one written in the law and prophets." ஆகவே பிலிப்பு நாத்தானியேலை பார்த்து சொன்னார், நமக்கு கட்டளைகளில் எழுதி கொடுத்த ஒருவரை நான் பார்த்தேன் என்று சொன்னான். Who is this Nathanael? இந்த நாத்தானியேல் என்பவன் யார்? Nathanael is believed to be the same as the apostle Bartholomew. அந்த நாத்தானியேலை தான் அங்கே பர்தலமேயு என்று சொல்கிறார்கள். In the book of John, Nathanael was the next disciple whom Jesus called after Philip. பிலிப்புக்கு பின்பதாக ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஒரு சீஷன் தான் இந்த நாத்தானியேல். But in the listing of apostles in the synoptic gospels, means Mark, Matthew, Mark, and Luke, அந்த சுவிசேஷ பகுதிகளாகிய மத்தேயு, மார்க்கு, லூக் என்கிறதான அந்த புத்தகங்களிலே Bartholomew's name had always been placed right after Philip's name. அந்த பர்தலமேயு என்கிற பெயர் வந்து அந்த பிலிப்புக்கு அடுத்ததாகவே எழுதப்பட்டு கொண்டு வருகிறபடினால அந்த பர்தலமேயு தான் இந்த நாத்தானியேல் என்று சொல்லுகிறார்கள். Okay. John chapter 1 verse 47 to 48. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 47 முதல் 48 உள்ள வசனங்களிலே இயேசு நாத்தானியேலை தம்மிடத்தில் வரக்கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தானியேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். We do not know what Nathanael was doing under the fig tree. நமக்கு தெரியாது அவன் அத்திமரத்தின் கீழ் நாத்தானியேல் என்ன செய்து கொண்டிருந்தான் என்று. Could he be reading and meditating on the scriptures about the Messiah? ஒருவேளை அவன் மேசியாவை குறித்து சொல்லப்பட்டதான் அந்த வேத பகுதிகளை குறித்து அவன் வாசித்து தியானித்துக் கொண்டிருந்திருக்கலாம். Was he praying to God to show him whether the Messiah has come? ஒருவேளை ஆண்டவரே மேசியாவாகி அவர் வந்து விட்டாரா என்று சொல்லி ஜெபம் கூட பண்ணி கொண்டிருந்திருக்கலாம். Whatever Nathanael was doing under the fig tree, it was something that only Jesus and Nathanael knew. அது வந்து நமக்கு அத்திமரத்துக்கு கீழே அவன் செய்து கொண்டிருந்த காரியம் நாத்தானியேலுக்கும் இயேசுவுக்கும் மட்டுமே அது அறிந்ததாக இருந்தது. When Jesus spoke to him in verse 47 to 48, இயேசு அங்க 47 48 வசனங்களில் அவனிடத்திலே பேசும் பொழுது Nathanael was at once convinced that standing before him was someone divine. அவன் இயேசுவுக்கு முன்பதாக அவன் ஒரு கபடற்ற ஒரு உத்தமனாக அவன் அங்கே நின்று கொண்டிருந்தான். That he is the omniscient God, the God who knows everything, even things in his heart. அவன் இருதயத்தில் இருந்த எல்லாவற்றையும் இயேசு அறிந்து கொள்ளுகிற அளவுக்கு ஒரு உண்மையுள்ள மனுஷனாக அவன் இருந்தார். Verse 49. அந்த 49ஆம் வசனத்திலே அதற்கு நாத்தானியேல், ரபி, நீ தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா என்றான். Nathanael immediately acknowledged and embraced Jesus as the Son of God and as the King of Israel. அவர் அப்படி சொன்ன உடனே அவன் நாத்தானியேல் ஏற்றுக்கொண்டான். நீ வந்து தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி அவன் அங்கே சொல்லுகிறான். In contrast, Jacob took more than 20 years to formally acknowledge God as his personal God. 20 வருடங்களுக்கு முன்பதாகவே in contrast, Jacob took more than 20 years to finally acknowledge that God was his personal God. 20 வருடங்களுக்கு பிறகுதான் யாக்கோபு வந்து ஆண்டவரை தன்னுடைய இரட்சகர் என்று சொல்லி அவன் ஏற்றுக்கொண்டான். After all that he had gone through that 20 years in Padam Aram, and God had brought him safely back to Canaan. அந்த 20 வருடங்கள் பதான் ஆராமிலே ஆண்டவர் அவனை பாதுகாத்து திரும்பமாக அவன் கானானுக்கு கொண்டு வந்தார். And finally he called God El Elohi Israel,
because his name has just been changed to Israel by the angel. தேவதூதனால் இஸ்ரவேல் என்று அவனுடைய பெயர் மாற்றப்பட்டதற்கு பிறகு அவன் ஆண்டவர் எல் எலோஹி என்று சொல்லி கண்டுகொண்டான். El Elohi Israel means God, the God of Israel. அது எல் எல்ரோஹி இஸ்ரேல் என்று சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னால் இஸ்ரவேலின் தேவன் அவர் என்பது. It's just like you say God, the God of George. நம்ம சொல்றோம் இல்லையா, ஆண்டவர் ஜார்ஜ் பிரதருடைய ஆண்டவர் என்று சொல்லுகிற மாதிரி இஸ்ரவேலின் தேவன் என்று சொல்லு. God, my God. ஆண்டவர் என்னுடைய தேவன். So every one of us, we need to have a personal relationship with God. ஆகவே நாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரோடு கூட ஒரு தனிப்பட்ட உறவு நமக்கு தேவையாக இருக்கிறது. Especially the children or you come from Christian home. விசேஷமாக நம்முடைய கிறிஸ்தவ குடும்பத்திலிருந்து வருகிற நமக்கு அது மிகவும் தேவையாக இருக்கிறது. God should be your personal God. ஆண்டவர் உங்களுக்கு தனிப்பட்ட விதத்திலே அவர் உங்களுடைய தேவனாக அவர் இருக்க வேண்டும். Okay, let's go on to verse 50. 50வது வசனத்துக்கு நேராக நம்ம போகலாம். 51. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். Jesus told Nathanael that God will give him further revelations about the Messiah. ஆகவே அங்க இயேசு அவனுக்கு சொல்லுகிறார், இதிலும் பெரிதானவைகளை உனக்கு ஆண்டவர் காண்பிப்பார் என்று சொல்லுகிறார். Jesus said to him, hereafter you shall see heaven open. இதற்கு பிறகு நீ வானம் திறந்திருக்கிறதை காண்பாய் என்று சொல்லுகிறார். From the Old Testament to the New Testament time, there were 400 years gap. பழைய பாட்டிற்கும் புதிய பாட்டுக்கும் இடைப்பட்ட காலம் ஒரு 400 ஆண்டு காலமாக அங்கே இருக்கிறது. Malachi was the last prophet and there were no more word from God. மல்கியா தீர்க்கதரிசிக்கு பிறகு அது ஒரு இருண்ட காலம் போல குறிப்பிட்ட காலம் வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே இல்லாத ஒரு அந்த 400 வருடங்கள் அங்கே இருந்தது. It seemed that heaven was closed off to Israel for the last 400 years. அதை நாம் சிந்தித்து பார்க்கும்போது 400 ஆண்டுகள் இஸ்ரவேலர்களுக்கு பரலோகமே ஒரு இருண்டது போல இருந்தது. But now heaven will open again, not only to Israel but to the entire world. இப்பொழுது வானம் யாருக்காக திறக்கிறது? இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரமல்ல, புறஜாதியாருக்கும் அது திறக்கிறது. Why? Because Jesus had come to be the world's savior. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து உலக இரட்சகராக அங்கே வந்துவிட்டார். Notice here that Jesus presents himself as the Son of Man. ஆண்டவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அங்கே தன்னை அவர் வெளிப்படுத்துகிறார். If you read in the gospel, you will see that Jesus referred himself as the Son of Man. அந்த சுவிசேஷ புத்தகங்களை நீங்க வாசித்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே தன்னை தேவனுடைய குமாரன் என்று அவர் வெளிப்படுத்துகிறார். And Jesus says that angels of God will ascend and descend upon the Son of Man. இந்த வசனத்திலே அவர் சொல்லுகிறார், வானம் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்லுகிறார். Ascending and descending of angels upon the Son of Man means that angels will minister to Jesus during his lifetime on earth. அந்த வசனம் நமக்கு எதை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த நாட்களிலே தேவதூதர்கள் ஏறி இறங்கி அவருக்கு ஊழியம் செய்தார்கள் என்பதை நமக்கு அங்கு காட்டுகிறது. During the entire gospel period, the ministry of angels was strictly in service to the Lord Jesus Christ. அவர்கள் அந்த சுவிசேஷ புத்தகங்களை நாம் வாசிக்கும்போது கூட தேவதூதர்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஊழியம் செய்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். I did a word search in Bible Gateway. I typed angel and I looked at the 4 gospels and you will find the verses all speak of angels ministering to Jesus. நீங்கள் அங்கே அந்த தேடுகிற அந்த வேத புத்தகத்திலே தேடுதல் என்கிற இடத்திலே தேவதூதர்கள் என்று எழுதினீர்கள் என்று சொன்னால் 4 சுவிசேஷங்களிலுமே அந்த தேவதூதர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. Angel announced John the Baptist conception and birth to Zacharias because
John would be the forerunner of Jesus. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக சுவிசேஷத்தை அறிவிக்கிற யோவான் ஸ்நானகனை குறித்து அவருடைய தகப்பனார் சகரியாவுக்கு ஆண்டவர் தேவதூதன் வந்து அங்கே வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. Angel approached Mary whether she would be willing to conceive the Son of God. அங்கே தேவதூதன் வந்து மரியாளிடத்திலே கேட்கிறான், நீ தேவதூதனை கர்ப்பம் தரிப்பிக்கிறதற்கு ஆயத்தமாக இருக்கிறாயா என்று சொல்லி அங்கே கேட்கிறான். Angel told Joseph not to be afraid but to bring back Mary to be his wife because what was conceived in her was by the power of the Holy Spirit. யோசேப்புக்கு கூட தேவதூதன் வந்து மரியாளை ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து அங்கே சொல்லிக் கொடுக்கிறார் அவருக்கு. Angel instructed Joseph to take Mary and the baby to flee to Egypt for safety. பாதுகாப்புக்காக மரியாளையும் இயேசுவையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடி போய் என்று சொல்லி தேவதூதனால் யோசேப்புக்கு அங்கே சொல்லப்படுகிறது. And later, after King Herod's death, angel told Joseph to bring back the mother and அங்கே child. ஏரோது ராஜா இறந்த பிறகு தேவதூதன் திரும்பமாக யோசேப்புக்கு சொப்பனத்திலே காணப்பட்டு இயேசுவை திரும்பமாக கூட்டிக் கொண்டு போ என்று அங்கே சொல்கிறார். Angels ministered to the Lord after the tempting of the wilderness. இயேசு கிறிஸ்து வனாந்தரத்திலே சோதிக்கப்படும் போது அங்கே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Not during but after the temptation. நம்ம சோதிக்கப்பட்ட பின்பு தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். An angel ministered to the Lord during his agony in the garden of Gethsemane before he went to the cross. இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்துக்கு போவதற்கு முன்பதாக அந்த ஏதேன் தோட்டத்திலே தேவதூதர்கள் வந்து அவரை ஆறுதல் படுத்தினார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். Angels rolled away the heavy stone that covered the mouth of the tomb. அங்கே அவருடைய கல்லறையிலே வைத்து அடைக்கப்பட்டிருந்த அந்த பெரிய கல்லை தேவதூதன் புரட்டி தள்ளினான் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்க முடியும். And made announcement of Jesus' resurrection to the women and who in turn went to announce to the disciples. அங்கே அந்த பெண்ணிடத்திலே இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தார், இதை போய் சீஷர்களுக்கு சொல்லு என்று சொல்லி தேவதூதன் தான் அவருக்கு அங்கே சொல்கிறான். As Jesus ascended to heaven, angels came down and told the disciples that Jesus had ascended to heaven and he will come down to earth in the same way. இயேசு கிறிஸ்து பரமேறி போகிற அந்த சூழ்நிலையிலும் கூட தேவதூதர்கள் தான் வந்து கிளிகின்ற இடத்திலே சொல்கிறார்கள், எப்படி அவர் பரலோகத்துக்கு ஏறி போனாரோ இதுபோல அவர் திரும்ப வருவார் என்று சொல்கிற செய்தி அவர்கள் ஜனங்களுக்கு சொன்னார்கள். What Nathanael would witness will be far greater than what Jacob saw in his dream. யாக்கோபு தன்னுடைய சொப்பனத்திலே பார்த்த அதே காரியத்தை தான் அநேக நாட்களுக்கு பிறகு நாத்தான் மேலும் அங்கு பார்க்க முடியும் என்று இயேசு சொல்கிறார். Nathanael would see the ultimate ladder, the God's chosen and approved connection between heaven and earth. நம்ம நாத்தான் மேலும் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார், இயேசு கிறிஸ்து தான் அந்த பரலோகத்தையும் பூலோகத்தையும் இணைக்கிற ஒரு ஏணியாக அவர் அங்கே வரப்போகிறார் என்பதை அங்கே சுட்டி காட்டுகிறார். Jacob's ladder typified Christ and therefore Christ is the way to heaven. யாக்கோபு தந்த கனவிலே கண்டதை விட நத்தானியல் காண்பது மிக பெரிதாக, வானத்திற்கும் பூமிக்கும் இடையே ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனுஷர்களோடு தொடர்பு கொள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட ஏணிதான் இயேசு என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். So, as conclusion, the Tower of Babel failed from the beginning to be a connector to God. அந்த இயேசுவோடு தொடர்பு கொள்ளுகிற அந்த உறவிலே அந்த பாபேல் கோபுரமானது அங்கே உபயோகப்படாமல் போயிற்று. Jacob's dream of the ladder was a shadow of Christ to come. இயேசு கிறிஸ்து வருவதற்கு இந்த பூமியிலே வருகிறார் என்று சொல்லுகிறதுக்கு முன் அடையாளமாக நிழலாக பழைய பாட்டிலே அந்த யாக்கோபு தரிசனத்திலே கண்ட ஏணி அங்கே சொல்லப்படுகிறது. The ladder in Jacob's dream stands as a symbol of the connection between heaven and earth. இந்த யாக்கோபு தரிசனத்திலே பார்த்த அந்த ஏணியானது வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள தொடர்பை அங்கே அது சுட்டி காட்டுகிறதாக இருக்கிறது. So God reached down to man. ஆகவே ஆண்டவர் மனுஷனை சந்திக்கும்படி வந்தார். By sending his son Jesus Christ. அவருடைய மகன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அனுப்பினார். To die in the place of sinners. பாவிகளுக்காக பாவிகளுடைய இடத்திலே அவர் மரிக்கும்படி வந்தார். Jesus, God's son or the son of man, is God's ultimate ladder.
இயேசு கிறிஸ்து மனுஷர்களுக்கும் தேவனுக்கும் அவர் மத்தியஸ்தரான ஒரு ஏணியாக அங்கே அவர் இருக்கிறார். He is the divine connector between heaven and earth. இயேசு மாத்திரமே பரலோகத்துக்கும் பூலோகத்துக்குமான ஒரு தெய்வீக ஒரு தொடர்பாக அவர் இருக்கிறார். Jesus opened the way for simple men to be reconciled with God and receive salvation. மனுஷன் சாதாரண ஒரு மனிதன் ஆண்டவரோடு கூட போய் ரட்சிப்பை பெற்றுக் கொள்வதற்கு இயேசு கிறிஸ்து அங்கே வழியாக அவர் இருக்கிறார். 1 Timothy chapter 2 verse 5. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. For there is one God and one mediator between God and mankind, the man Christ Jesus. ஆமென். மனுஷனுக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தராக அங்கே இயேசு கிறிஸ்து ஒருவரே வருகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். John 14 verse 6. யோவான் 14:6 இப்படியாக சொல்கிறது, அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். Yes, Jesus is the way, the truth and the life. No one comes to the Father, means God, except through Jesus. இயேசு கிறிஸ்துவே அந்த வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறபடினாலே இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே போக முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. Remember Jacob pronounced, this is the gate of heaven. உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா, அந்த யாக்கோபு சொல்லும்போது சொல்கிறான், இது வானத்தின் வாசல் என்று சொல்கிறான். Let's see Jesus' statement about himself in John chapter 10 verse 9. இயேசு கிறிஸ்து யோவான் 10:9 அப்படியாக சொல்கிறார், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். Jesus said, I am the gate. Whoever enters through me will be saved. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே வாசலாக இருக்கிறேன், என் வழியாக ஒருவன் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்கிறார். Jesus, through Jesus' sacrificial death and resurrection, Jesus bridged the gap caused by sin. இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்ததான் அந்த ஒரு சம்பவம் பரலோகத்துக்கு நமக்கு அது ஒரு பாலமாக அங்கே இருக்கிறது. Through Jesus, all simple men can come to God's presence. இயேசு கிறிஸ்துவின் வழியாக எல்லா பாவம் செய்த மனிதர்களும் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக நாம் போக முடியும். Jesus provided the vital connection for simple humans to the holy God. பரிசுத்த தெய்வத்துக்கும் அநேகமாயிரமான மனுஷர்களுக்கும் உள்ள ஒரு தொடர்பாக இயேசு கிறிஸ்து அங்கே வருகிறார். We have been reconciled to God through Jesus. நாம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நாம் திரும்பமாக அவரிடத்திலே நாம் சேர முடியும். And we are entrusted with the message of reconciliation. ஆண்டவரோடு கூட திரும்ப நாம் ஐக்கியப்படுவதற்கு ஒப்புரவாகுவதற்கு அந்த இயேசு கிறிஸ்து வழியாக நாம் அவரோடு கூட ஒப்புரவாக முடியும். Every one of us have the responsibility to preach the gospel to people everywhere. எங்கு போனாலும் நாம் இயேசுவை குறித்து அந்த இயேசுவின் சுவிசேஷத்தை குறித்து சொல்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். Be convinced that your parents or your brothers and sisters, uncles, aunties, cousins, nephews, nieces, they will not be saved unless they believe in Jesus. உங்களுடைய சொந்தக்காரர்கள் யாராக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை என்று சொன்னால் ரட்சிக்கப்பட முடியாது. So we must take responsibility to share the gospel with them. ஆகவே நாம் அதற்கு பொறுப்பை எடுத்து அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. Before Jesus went back, he says that you are to be my witnesses. இயேசு கிறிஸ்து உலகத்தை விட்டு போவதற்கு முன்னதாக சொன்னார், நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னார். Okay, we start with our family and we move on to our community, our nation and even to the world. ஆகவே நாம் நம்முடைய குடும்பத்திலே இருந்து இந்த சுவிசேஷத்தை சொல்லி உறவினர்களுக்கு, கிராமத்திலே இருக்கிறவர்களுக்கு, உலகத்துக்கு என்று போக நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். We carry out the Great Commission by praying, by giving finances and also going out to the people to share the good news. பிரதானமாக அந்த கடைசியாக சொல்லப்பட்ட கட்டளை என்று சொன்னால் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொல்லுவதாக அங்கே இருக்கிறது. Afterwards, I will share with you the mission reports. இதற்கு பின்பதாக நான் அந்த மிஷனரி காரியங்களை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். I am glad that many of you, though you may have little, but you still give to missions. நீங்கள் எல்லாருமே ஆண்டவருக்கு சிறிதாக நீங்கள் கொடுக்கிறீர்கள், அதை கனமாக நான் நினைக்கிறேன்.
and you will rejoice when you hear what the people we support are doing. நான் உதவி செய்கிற மக்கள் எப்படியாக ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்பதை நீங்கள் கேட்கும்போது அது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். But before I do that, I just want to give an altar call. நான் அதை சொல்லுவதற்கு முன்பதாக நான் உங்களை முன்பதாக அழைக்கிறேன். I do not know whether there is any person who has not believed in Jesus. இங்கே யாராவது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதவர்கள் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னால், but I want to let you know that Jesus said, I am the way, the truth and the life. No one comes to the Father except through me. நான் இந்த வசனத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வர முடியாது என்று சொல்லி நான் சொல்லுகிறேன். God becomes your Father if you believe in Jesus. இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கும் போது மாத்திரமே பிதா உங்களுடைய தேவனாக இருக்கிறார். Whether it is for your children or anyone that you come from Christian family, நீங்கள் யாராவது கிறிஸ்தவ குடும்பத்திலிருந்து வந்திருப்பீர்கள் என்று சொன்னால், God is Father. God is not grandfather. தேவன் உங்களுக்கு தாத்தா கிடையாது, அவர் உங்களுக்கு அப்பாவாக இருக்கிறார். You must come to God through Jesus. நீங்க இயேசுவின் வழியாக பிதாவிடத்திலே நீங்கள் வர முடியும். You cannot have a relationship with God because your father or mother, your grandfather or grandmother are Christians. நீங்க உங்க தாத்தாவோ பாட்டியோ நீங்க கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க என்பதற்காக நீங்க ஆண்டவருடைய பிள்ளையாக மாறிவிட முடியாது. Like Jacob finally confessed that God is his God. யாக்கோபு கடைசியாக 20 ஆண்டுகள் பிறகு அவன் தேவனே தன்னுடைய தேவன் என்பதை அவன் வெளிப்படுத்தி அறிக்கையிட்டான். You need to personally accept Jesus so that God is your Father. நீங்கள் சொந்தமாக தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது மாத்திரமே அவர் உங்களுக்கு அப்பாவாக மாற முடியும். So any one of you, if God is still not your personal God, today is an opportunity that you can believe and receive Jesus as your personal Lord and Savior. இன்றைக்கு யாராவது நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், இது உங்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பாக நீங்கள் எடுத்துக்கொண்டு இயேசு உங்கள் சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். Alright, any one of you? யாராவது ஏற்றுக்கொள்ள ரெடியா இருக்கீங்களா? Any young people? யாராவது வாலிப பிள்ளைகள்? Every one of you, you have made a personal prayer to Jesus, to God, that you believe Jesus died and rose again for your sin. நீங்கள் சொந்தமாக உங்கள் தனிப்பட்ட விதத்திலே இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்துக்காக சிலுவையிலே மரித்தார், உயிரோடு எழுந்தார் என்று நம்புகிறீர்களா? Jesus died for your sin and rose again to give you new life. இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்துக்காக மரித்தார், உங்களுக்கு புது வாழ்வை தர இருக்கிறார். Okay, you just raise your hand. You have made the prayer to that God is your personal God through Jesus. நீங்கள் யாராவது இருப்பீர்கள் என்று சொன்னால் அந்த கரங்களை உயர்த்தி இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். Everyone, you raise your hand if you are a Christian. You have a personal relationship with God. உங்களுக்கு யாருக்காவது பர்சனல் ஆண்டவரோடு கூட தனிப்பட்ட உறவு உள்ளவர்கள் எல்லாருக்கும் கைகளை உயர்த்துங்க. எல்லாரும் உயர்த்தலாம் இல்லையா? Only 2 people? எல்லாருக்குமே ஆண்டவரோடு தொடர்பு இருக்கு இல்லையா? I must see all the hands or else I call you to the front. ஆமென். எல்லாருடைய கரங்களை உயர்த்திருக்க நான் ஆசைப்படுறேன் என்று சொன்னா உங்களை முன்னால கூட்டுறேன். Okay, young man here, have you made your prayer to God? அவங்க கேக்குறாங்க, ஆண்டவர்கிட்ட பேசுறியாமா? உடனே தான்டாயா. He will read Chinese Bible. You read Chinese Bible. So you have believed in Jesus. இயேசுவை நம்புறியாயா? Said the prayer. பாவரிக்கை ஜெபம் பண்ணிருக்கியா? You have not. You have. He says yes. Okay, good. Thank God. Amen. Let's close in prayer. ஜெபத்தோடு முடிப்போம். Father, we thank you. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்கிறோம். That the tower of Babel was not able to reach you. ஆண்டவரே அந்த உடன்படிக்கையின் அந்த பாபேல் கோபுரமானது உம்மோடு தொடர்பு கொள்ள முடியவில்லை. But you provided the ladder for us to reach you. ஆண்டவரே உம்மோடு கூட நாங்கள் தொடர்பு கொள்வதற்கு ஏணியை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர். Jesus came as that ladder to bridge us to God. ஆண்டவரே உம்மோடு நாங்கள் தொடர்பு கொள்வதற்கு இயேசு கிறிஸ்து ஏணியாக எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். He died for our sins. எங்களுடைய பாவத்துக்காக அவர் மரித்தார். He rose again to give us new life. ஆண்டவரே அவர் எழுந்து எங்களுக்கு புது வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். And Lord, as we know the truth that Jesus is the way, the truth and the life, no one comes to the Father.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிற அவரை இல்லாமல் ஒருவரும் இடத்தில் வர முடியாது என்ற சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொண்டோம். We pray God that you help us. ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும். That God we will also go to tell people the gospel. ஆண்டவரே நாங்கள் போய் ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல எங்களுக்கு உதவி செய்யும். So that they can have a personal relationship with you. ஆண்டவரே அவர்களும் தனிப்பட்ட விதத்திலே உம்மோடு கூட உறவு கொள்ள முடியும். And be saved. அவர்களும் ரட்சிக்கப்பட முடியும். And go to live in heaven with you forever. ஆண்டவரே அவர்களும் பரலோகத்தில் வந்து உம்மோடு கூட என்றென்றைக்குமாய் வாழ முடியும். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில். Amen. Amen. Today I will give you the mission reports. இந்த காலை வேளையில் நான் உங்களுக்கு அந்த மிஷனரி ஊழியத்தை குறித்த அறிக்கையை நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். Last week I gave you 2 reports. கடந்த வாரத்திலே 2 அறிக்கைகளை நான் உங்களுக்கு கொடுத்தேன். Today I will give you 5 reports because some are very short. இந்த காலை வேளையில் ஒரு 5 காரியங்களை குறித்து நான் உங்களோடு சுருக்கமாக நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Okay, the first one is from this pastor Joanna Angeli. இந்த காலையில் இந்த பாஸ்டர் ஜோனா ஏஞ்சலி அவர்களை குறித்து நான் உங்களோடு தெரிவிக்க விரும்புகிறேன். She is doing pastoral work in Worship Sanctuary Moa. மூவாரிலே அவர்கள் வந்து ஆண்டவருடைய ஆராதனை ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். She is serving alongside with her parents. அவர் பெற்றோர்களோடு சேர்ந்து அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். So this is her picture. இதுதான் அவருடைய படம். She does sharing the word of God and ministry in 3 churches. 3 சபைகளிலே அவர்கள் ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொண்டு ஊழியத்தை செய்கிறார்கள். And as I said, she served alongside her parents, so she is showing us the parents' pictures too. அவர்கள் அங்கே எப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி பெற்றோர்களோடு கூட நம்மிடத்திலே அவர்கள் அதை பகிர்ந்து கொள்கிறார்கள். So the second report is from another single woman pastor. அடுத்தது வந்து ஒரு தனிமையாக இருக்கிற ஒரு பாஸ்டருடைய காரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். She is very involved with carrying out the Great Commission. அவர்கள் இந்த பிரதான கட்டளையாகிய இந்த சுவிசேஷத்தை சொல்லுகிறதிலே அவர்கள் ஈடுபடுகிறார்கள். Her ministry is not an easy ministry. அவருடைய ஊழியமானது ரொம்ப லகுவாக செய்கிற ஊழியம் இல்ல. She reaches out to young adults in the city of KL. KL இருக்கிற ஒரு நகரத்திலே இளம் பிள்ளைகளிடத்திலே அவர்கள் ஊழியம் செய்கிறார்கள். Her ministry goal is that to reach out and make disciples who will in turn make disciples. யாரெல்லாம் சீஷர்களாக உருவாக்க விரும்புகிறார்களோ அவர்களை சீஷர்களாக உருவாக்குற அந்த ஊழியத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். So from examples she give, you can see that it isn't easy because city people, young adults living in KL, they are very busy people and it's very hard to meet with them. கேல இருக்கிற மக்கள் ரொம்ப பிஸியாக வேலை செய்கிறார்கள். அவர்களை போய் பிடித்து அவர்களிடத்தில் ஊழியம் செய்வது என்பது கொஞ்சம் கடினமான காரியம். They face many kinds of problems besides financial, work problem, family problem, and some even going through divorce and child custody. அவர்கள் அந்த இடத்துல இருக்கிற ஜனங்களுக்கு பல போராட்டங்கள் உண்டு. பொருளாதார பிரச்சனை, வேறு இடத்துல பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, சிலர் வந்து விவாகரத்துக்குள்ளாக போகிற அப்படிப்பட்ட ஏகப்பட்ட பிரச்சனைக்குள்ளாக தான் நம்மளோட ஜனங்கள் இருக்கிறார்கள். But she will try her best to reach out to them. ஆனால் இவர்கள் அவர்களால் முடிந்த வரைக்கும் அவருடைய மத்தியிலே போய் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறார்கள். Okay, so another case. அடுத்ததாக and she fractured her wrist and she went through treatments and now her left and right hands are okay. அவர்கள் இங்கே நான் சொல்லுகிறவர்கள் வந்து நம்முடைய மணிக்கட்டையை அவர்கள் உடைத்து கொண்டார்கள். இப்பொழுது அவர்கள் போய் நன்றாக சரியாகி இருக்கிறது அவர்களுக்கு. Despite facing problems, she always ends with a happy smile.
அவர்கள் எப்போதுமே சிரித்த முகத்தோடு கூட அந்த காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள். So this is her desire to continue to carry out the Great Commission. இப்படி இந்த பிரேயர் ரிக்வெஸ்ட் மாதிரி கொடுத்திருக்கிறார்கள் அல்லவா, இதுதான் அவர்கள் இந்த 2026லையும் அவர் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறார்கள். The next report is from Pastor Maurice Lee. அடுத்ததாக நான் சொல்லுகிறது பாஸ்டர் மோரிஸ் இடத்திலே இருந்து வந்த அறிக்கை. Sorry, this one. Okay, Pastor Shirley Tan. இது வந்து போதகர் ஷர்லி தான் அவர்களுடைய அறிக்கை. This is also a single woman pastor. இவர்களும் ஒரு தனி மனுஷியாக அந்த ஊழியத்தை செய்கிறார்கள். She is very humble மிகவும் தாழ்மையானவர்கள் and willing to go to any church that were small churches or university groups to minister to them. சின்ன சின்ன சபைகளிடத்திலே போய் அவர் ஊழியம் செய்து அந்த சபையை உற்சாகப்படுத்தி கட்டுகிறார்கள். Right, she has served God 43 years, and she says that our giving is really a help to her. 43 ஆண்டுகளாக இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் கொடுக்கிற காணிக்கை உண்மையிலேயே அவர்களுக்கு உபயோகப்படுகிறது என்று சொல்லி அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். Because as an itinerant pastor, you can only preach on Sunday, and if you get 200, 300, and sometimes lesser, right? Unless some churches are able to bless, so she gets very little each month. நமக்கு நன்றாக தெரியும், நம்ம மலேசியாவிலே சபை ஊழியர்களுக்கு போகிறவர்கள் ஒவ்வொரு தடவை ஊழியத்தை முடித்துவிட்டு வரும்போதும் 200 வெள்ளி 300 வெள்ளி அதை விட குறைவாக கொடுக்கிற சபைகள் கூட இருக்கிறது. ஆகவே அவர்களுக்கு அந்த But her desire is to preach the word with great passion, clarity and understanding. அதனால் அவர்கள் அதையெல்லாம் பொருட்படுத்தாதபடிக்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி முழு மனதோடு அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். The next one is Pastor Maurice Lee. அடுத்ததாக நான் அறிக்கை வந்து பாஸ்டர் மோரின் அவர்களுடைய அறிக்கை. He is an itinerant Chinese pastor. அவர் வந்து ஒரு சைனீஸ் ஊழியம் செய்கிறவராக இருக்கிறார். And he actually ministers a lot to drug rehabilitation centers. போதை வஸ்துகளுக்கு அடிமைப்பட்டிருக்கிற ஜனங்கள் மத்தியிலே அவர் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். He is finding difficulty to send us photos. அவர் நமக்கு படம் காட்டுவதற்கு அவர்கள் விருப்பப்படவில்லை. Because the family members of these drug addicts, they forbid sharing photos with outsiders. அவர்கள் வெளியிலே அந்த போட்டோக்களை நாம் பகிர்ந்து விடுவோம் என்று சொல்லி உறவினர்கள் பயப்படுகிறபடினாலே எந்த படத்தையும் I understand. I will just tell what churches he goes to. ஆகவே எந்த சபைகளிலே போய் இப்படிப்பட்ட ஊழியத்தை அவர் செய்கிறார்கள் என்பதை மாத்திரம் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். This Sagamat Calvary Church has many community work. இந்த செகாமட் கல்வரி சபையிலே வந்து சமுதாய பணி ஊழியங்களை அவர்கள் செய்கிறார்கள். Children, young adults, orphanage, old folks home, women ministry and so on. பெண்கள் ஊழியம், வயதானவர்கள் ஊழியம், சிறு பிள்ளைகள் ஊழியம், இப்படிப்பட்ட ஊழியங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். And he is invited regularly to serve under this ministry, under this church. இந்த சபைக்கு கீழே அவரை அழைத்து இப்படிப்பட்டதான ஊழியங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். He also goes to Pedas, Seremban Victory Drug Center. இவர் சிரம்பல்ல இருக்கிறதான விக்டரி ட்ரக் சென்டர்லயும் போய் இந்த ஊழியத்தை அவர் நிறைவேற்றுகிறார். Johor Bahru Calvary Drug Center. ஜோகூர் பார்ல இருக்கிறதான அந்த கல்வரி ட்ரக் சென்டர்லயும் இவர் போய் ஊழியம் செய்கிறார். Klang Drug Center. கிளாங்ல இருக்கிறதான ட்ரக் சென்டர்லயும் போய் ஊழியம் செய்கிறார். Semene Victory Drug Center. இன்னும் ஒரு ட்ரக் சென்டர்லயும் போய் அவர் செமெனி விக்டரி ட்ரக் சென்டர்லயும் போய் ஊழியம் செய்கிறார். So these trainees they came to know Jesus at the drug center. இவர்கள் போய் அங்கே இருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக அவர்கள் அங்கே அறிவிக்கிறார்கள். And their family members see the transformation in their life. அப்படி போய் இவர்கள் அங்கே ஊழியம் செய்யும் போது அந்த ட்ரக்ஸ் அடிமைப்பட்டவர்களுடைய குடும்பத்தார்கள் இவர்களிடத்தில் ஏற்படுகிற மாற்றத்தை அவர்கள் பார்க்கிறார்கள். And their family members also got saved. அவர்களுடைய குடும்ப நண்பர்கள் இவர்கள் மூலமாக அங்கே ரட்சிக்கப்படுகிறார்கள்.
So I just give you a picture, but I have to cover the faces. நான் ஒரு படத்தை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். முகங்கள் எல்லாம் நான் மறைச்சிருக்கேன். In one of these centers, every month they have family day for the drug addicts family to join. இந்த இடத்துல அவர்கள் வந்து அந்த ஃபேமிலியாக சேர்ந்து அந்த போதை வஸ்துக்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிற ஜனங்களுக்கு அவர்கள் அங்கே ஆண்டவரை அறிவிக்கிறார்கள். And actually 700 drug addicts have gone through the program. 700க்கும் மேற்பட்ட அந்த போதை வஸ்துக்கு அடிமைப்பட்ட ஜனங்கள் இந்த ப்ரோக்ராம்ல கலந்து கொண்டிருக்கிறார்கள். So during the monthly family day they could have at least 300 attendance. அந்த எல்லா மாதம் நடக்கிறதான அந்த குடும்பங்கள் கூடுகையிலே வந்து 300க்கும் மேற்பட்டவர்கள் அங்கே ஒன்று கூடுகிறார்கள். Okay, the next one is a church that we support in KL. KL இருக்கிறதான அந்த சபை இவர்களுக்கு உதவி செய்கிறார்கள். This is a Nema church. இது வந்து ஒரு மியான்மர் சபையாக இருக்கிறது. Actually our church, I mean my church before I came back to Calvary Life, we have supported this church for many years. நான் அந்த சபையிலே இருக்கும்போது நிறைய ஆண்டுகள் இந்த ஊழியத்துக்காக நாங்கள் உதவி செய்தோம். We started by buying sound system and musical instruments for them. நாங்கள் அந்த ஒலிபெருக்கி சம்பந்தப்பட்ட எல்லா உபகரணங்களையும் நாங்கள் அவர்களுக்கு வாங்கி கொடுத்தோம். And every year I go to the church to preach there. எல்லா வருடமும் இந்த சபைக்கு போய் நான் ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொண்டு வருகிறேன். The pastor under UNHCR last year had moved to America. அந்த UNN என்கிறதான அந்த ஆர்கனைசேஷன் அடியில இருந்த இந்த பாஸ்டர் வந்து கடந்த வருடமாக அமெரிக்கா போய்விட்டார். But he had prepared well. A young pastor took over his place. ஆனால் போவதற்கு முன்னதாக ஒரு இளம் ஊழியரை நன்றாக பயிற்சிவித்து அந்த இடத்துல வைத்துவிட்டு தான் அவர் போயிருக்கிறார். The church is full of young adults and children. அந்த சபையை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய இளம் வாலிபர்களும் குழந்தைகளுமான ஒரு சபையாக இருக்கிறது. This Nema church has their members were mainly working in KL, like in the restaurants or construction, all those things. இந்த சபையில இருக்கிற நிறைய விசுவாசிகள் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஹோட்டல்ஸ்லயும் உணவகங்கள்லயும் அந்த கட்டட பணிகள் செய்யறதுலயே தான் அவங்க வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. It's an AOG church and the worship is really lively and vibrant. ஆமா, இது ஒரு அசெம்பிளி ஆஃப் காட் சபை. இந்த ஆராதனை நீங்க பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு உயிரோட்டமான ஒரு ஆராதனையாக இருக்கும். And this is Pastor Kai. இதுதான் போதகர் காய். And this is their 9th anniversary. இது அவர்கள் 9வது ஆண்டு விழாவை கொண்டாடின சில புகைப்படங்கள். Every week after service they will have meal fellowship. எல்லா நாட்களும் எல்லா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்த பிறகு அவருக்கு உணவு ஐக்கியம் இருக்கிறது. They put tables 2 rows from front to back and everyone participate in the meal fellowship. எல்லாருமே ஆராதனை முடிந்த பிறகு எல்லாருமே அங்கே உட்கார்ந்து அந்த உணவு ஐக்கியத்திலே அவர்கள் பங்கெடுக்கிறார்கள். Like the Bible says, they act with gladness and joy. ஆமென். அங்கே வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், தேவாலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு அதை கொண்டு வந்து அந்த ஆகாரத்தில் நாம் சந்தோஷப்பட வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். And most important, last year by faith they started a nursery school. மிக முக்கியமாக நான் சொல்ல விரும்புகிறது சொன்னா கடந்த வருடத்திலே அவர்கள் வந்து ஒரு தடிக்கா அங்கே ஆரம்பித்தார்கள். Their children goes to international school. அங்கே படிக்கிற அந்த பிள்ளைகள் சர்வதேச பள்ளிக்கு அவர்கள் போகிறார்கள். They don't have the money to pay. அவர்களுக்கு கொடுப்பதற்கு ஃபீஸ் கட்டுகிறதுக்கு பணம் கிடையாது. But thank God there are Christian churches and organizations that give very low tuition fee for the children to be educated. அவர்கள் வந்து இவங்க லோக்கல் ஸ்கூலுக்கு போக முடியாது, ஏன்னா வெளியே மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து வருகிறதுனால அந்த சர்வதேச பள்ளியில் அவங்க போட்டாலும் நிறைய கிறிஸ்தவர்கள் அந்த குறைந்தபட்ச தொகையை அவர்களுக்கு கட்டி அந்த பிள்ளைகளை அங்கே படிக்க வைக்கிறார்கள். So when they get relocated to say Canada or America,
the children will be able to adapt to the school. ஆகவே இந்த யுஎன்எல்ல இருக்கவங்க வந்து உங்களுக்கு தெரியும், அவங்கள வந்து கொஞ்ச நாள் வச்சுட்டு அப்புறம் வேற நாடுகளுக்கு அனுப்புவார்கள். அப்படி அனுப்பும்போது அங்கே போகும்போது சின்ன பிள்ளைகள் அவர்களை அடாப்ட் ஆகி கொள்வதற்கு அது பிரயோஜனமாக இருக்கிறது. So this nursery school is to train their children in kindergarten. இந்த பிள்ளைகளை அவர்கள் அந்த சின்ன பிள்ளைகள் படிக்கிற அந்த பள்ளியை வைத்து அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். Is successful, they already have a graduation ceremony. வெற்றியாக ஒரு வருட ஆண்டை முடித்து அங்கே அவர்கள் பட்டமளிப்பு விழாவை கூட கொண்டாடி இருக்கிறார்கள். So this is their Christmas celebration. இதுதான் அவருடைய கிறிஸ்துமஸ் பண்டிகை விழா கொண்டாட்டம். Actually, their church is very small. It's just I don't think it's as broad as this. Just half the hall, slightly longer, one lot only. இவர்களுக்கு அந்த சபை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இப்படிதான் இருக்கும், இவ்வளோ நிலம் தான் இருக்கும், எல்லாம் அதுக்குள்ளே அவங்க வச்சு பண்ணிட்டு இருக்கிறாங்க. So the pastor have to run several services. அந்த இவ்வளோ இடத்துக்குள்ளேயே நிறைய ஆராதனைகளே அவங்க நடத்துறாங்க. Last year, our church mission team went to conduct a children workshop there. கடந்த வருடத்திலே நாங்கள் அந்த சின்ன பிள்ளைகள் சிபிகேல இருந்து நாங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் போய் அங்கே உள்ள பிள்ளைகளுக்கு நாங்கள் அந்த சின்ன பிள்ளைகள் ப்ரோக்ராமை நாங்கள் நடத்துறோம். Sister Jyoti went to. சகோதரி வந்திருந்தாங்க. Okay, so we can see that the church is keep growing. அப்படியே அந்த சபை நன்றாக வளர்ந்து கொண்டு வருகிறது. We thank God for all these successful stories. எல்லா வெற்றியான இந்த அறிக்கைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். We know that every cent that we give go into good use. ஆமென். நாம் கொடுக்கிற ஒவ்வொரு சென்டும் வந்து நல்ல ஒரு செய்தி சொல்வதற்காக தான் உபயோகப்படுத்தப்படுகிறது. For the extension of God's kingdom. ஆமென். ஆண்டவருடைய ராஜ்யத்தை நாம் விரிவாக கட்டுவதற்கு அது உபயோகப்படுத்தப்படுகிறது. So next week I will give you maybe 2 more reports. அடுத்த வாரத்திலே நான் இன்னும் 2 அறிக்கைகளை உங்களுக்கு நான் கொடுப்பேன். And the last week we will have your Tamil report and the Sungai Udang BM report. அந்த கடைசி வாரத்திலே உங்களுடைய அந்த அறிக்கைகளையும் அந்த பாஸ்மலை உள்ள அறிக்கைகளையும் நம்ம எடுப்போம். Then we will launch a faith mission pledge. அதற்கு பிறகு தான் நாம வந்து அதை எவ்வளவு நம்ம கொடுக்கிறோம் என்கிறத அந்த காணிக்கையை நம்ம முடிவு செய்வோம். So in the meantime, pray, ask God, and you want to be faithful in giving towards missions. இந்த இடைப்பட்ட இந்த 2 வாரத்திலே நீங்கள் ஜெபியுங்கள். ஆண்டவரே இப்படியான ஊழியர்களுக்கு நான் எப்படி உதவி செய்ய முடியும், எவ்வளவு நான் உதவி செய்ய முடியும் என்று சொல்லி நீங்கள் ஜெபித்து ஆயத்தப்படுங்கள். Thank you very much. I pass this time to Pastor Mark. இப்பொழுது நான் பாஸ்டர் மார்க் கொடுப்பாங்க. பாஸ்டர் ஜெபித்து நம்ம பெனிடிக்ஷன் கொடுத்து நம்ம அனுப்புவாங்க. கமிட்டி கொஞ்சம் கூடுவோம். ஏன்னா அந்த சாம்பல் புதன் ஆராதனை நம்ம வந்து என்ன செய்ய மட்டும் அப்சர்வ் பண்ண மாட்டோம். நான் இருந்தாலும் அந்த நாளிலே நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். தேவஜனமே கர்த்தருடைய பிரதான நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆக்சுவலி இன்றைக்கு சாட்சி நேரம்ங்க. அப்படி யாராவது கண்டிப்பாக சொல்லணும்னாக்கா 1 நிமிஷம் 2 நிமிஷம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பிகாஸ் சம்திங் தட் யூ வாண்ட் டு ரியலி ஷேர் what God has done for you for the last 6 days. நம்ம வந்து சாப்பிட்டு வந்த லேட் ஆகிடும். ஸோ அதனால் என்ன செய்வோம், நம்ம வந்து கமிட்டியில் இருக்கிறவங்க கூடி கொஞ்ச நேரம் தான் வருகிற ப்ரோக்ராம் கொடுத்து நம்ம பேசலாம். நினைக்கிறேன் ஒரு 10-15 நிமிஷம் தான் எடுக்கும். ஓகே, ஆல் த கமிட்டி மெம்பர்ஸ், தமிழ் சபை கமிட்டி மெம்பர் நீங்கள் தங்கிட்டு போங்க, சரிங்களா? அதன் பிறகு முடிந்த பிறகு நம்ம ஐக்கியத்தில் பங்கு பெறுவோமா? இஸ் இட் ஓகே வித் யூ? சரி. ஜெபிப்போம். எழுந்திருக்க முடியுமா? தேவஜனன் நன்றி கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இதுவரைக்கும் எங்களை நடத்தினே, தொடர்ந்து நடத்துவேன். இந்த விசேஷமான நாள் ஆராதனையிலே எங்கள் ஒவ்வொருவரோடு கூட அதிக விசேஷமான விதத்தில் இடைப்பட்டு பேசுனதற்காக நன்றி. முதல்ல என்ஜினியர் அம்மாவுக்காக நன்றி. அவங்களுடைய பிரசங்கத்தையும் அறிவிப்போம் மொழிபெயர்த்த சகோதரி ஜோதிமாவுக்காக நன்றி. சபையாளர்களுக்காக நன்றி. இந்த நாளிலே இந்த ஆண்டவரே ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு இயேசுவின் நாமத்தினால்
இயேசுவின் நாமத்தினால நான் வாழ்த்துகிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. Lord, I pray for each and every one of them who have come for this service, O God. We hope and we know that you have, Lord, ministered to them one way or the other. Thank you, Jesus, for being in our midst this morning. இந்த நாளிலே உங்களுடைய பிரசன்னம் இந்த ஆலயத்திலே இருந்ததற்காக நன்றி. உங்களுடைய அருமை பிள்ளைகளை துதியிலும் ஆண்டவரை வேத வாசிக்கிறதிலும் தியானத்திலும் ஆண்டவருடைய பிள்ளைகளை நீங்க வழி நடத்தினதற்காக நன்றி. எப்படி சுகபத்தத்தோடு கொண்டு வந்தீரோ அப்படியே உங்களுடைய பிள்ளைகளை சுகபத்திரத்துடன் அவனுடைய சொந்த இல்லத்திற்கு கொண்டு போக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரே நாளிலே ஐக்கியம் கொடுத்த அருமை பிள்ளைகளுக்காக நன்றி. எல்லாரும் ஐக்கியத்திலே கலந்து கொள்ள நீங்க வழி நடத்துவதற்காக நன்றி. மீதியான நேரம் நாட்கள் உங்களுடைய கையில் ஒப்புக்கிறேன். சீக்கிரமா வருவேன் என்று சொன்னேன். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்களுடைய ஜெபிக்கிற பரம பிதாவே. ஆமென்.